அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தண்ணி புத்தி வளர்த்து அம்மா அதுக்கு முன்னாலே எல்லாமே சும்மா மாமா பாய வைத்து மொத்தம் ஆக்கங்க சொல்லி கொடுத்து ரத்தத்தை எல்லாம் பால தந்து ஊட்டி வளர்த்தே அம்மா இதுக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா
வாக்கப்பட்டேன் ஒவ்வொரு நானும் சுர கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டேன் சென்ற காதலன் எப்பொழுது வருவார் வருவார் என்று அவருக்காக வழிமேல் உழைத்து காத்துக் கொண்டிருக்கேன். சென்ற காதலன் இதுவரை காணவில்லை. மரகதவள்ளி, அச்சா, எதற்காக சோகத்தோடு அழுது கொண்டிருக்கிறாய்? எல்லாம் ஒண்ணு நினைத்து அழுது கொண்டிருக்கேன் தெரியுமா? புரியவில்லையே. அச்சா, உடைய தண்டனை நம்முடைய காதலை பத்தி எடுத்து சொன்னீங்களா? அடடே, அதை நினைத்துதான் அழுது கொண்டிருக்கிறாயா? ஆமாங்க. நாம் காதலை பற்றி எடுத்துரைக்கலாம் என்றுதான் சென்ற இடத்தில் என்ன நடந்தது தெரியுமா? எனக்கா மணிமணி சூட்டு விழா ஏற்படுத்தினார்கள். அந்த மணிமணி சூட்டு விழாவில் எத்தனையோ நாட்டிய மாதர்கள் நாட்டியம் ஆடினார்கள். அதை விடுத்து தளபதியின் தங்கை மிக மிக சிறப்பாக நாட்டியம் ஆடினார். அந்த நாட்டியத்தில் மழகி என்னுடைய தந்தையோ நாட்டு மக்கள் முன்னில் அவளை கட்டிப்பிடித்து விட்டார். என்ன செய்வதென்றே ஒன்றுமே புரியாமல் போய்விட்டது. அதே இடத்தில் இருவருக்கும் திருமணத்தை முடிச்சு வந்து விட்டேன். அந்த சந்தோஷத்தில் நம் காதலை பத்தி எடுத்து சொல்லவே முடியவில்லை. ஆமா, இது ரொம்ப சந்தோஷமான செய்திதான். ஏன் என்று கேட்டால் நாம் இருவருக்கும் திருமணம் நடக்கும் பொழுது தாய் தந்திருந்ததான் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போறேன் தெரியுமா? அப்பேற்பட்ட செய்தி என்ன செய்தி? நான் இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன். என்ன 3 மாத கருவுற்று இருக்கிறாயா? மிக மிக சந்தோஷமான செய்திதா. இருந்தாலும் மனதில் கவலையாக இருக்கிறது. எதற்காக தெரியுமா? இவளுக்கு கழுத்தில் தாலி கிடையாது, வயிற்றில் பிள்ளை என்று நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமாக பேசுவார்களே. அதை நினைத்தால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கவலை விடு, இப்போதே செல்லுகிறேன். என் தந்தை இடத்தில் எடுத்துரைத்து எப்படியாவது தாலி மாலையோடு வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். தயாராக இருக்க வேண்டும். புறப்படி. அத்தா, என்னங்க அத்தான், நமக்கு
திருமணம் நடந்து இன்றுதான் முதலிரவு. அத்தான் நான் ஒரு பையனுக்கு சென்று சந்தோஷமா இருக்க வேண்டும். எனக்கு எனக்கு செந்துர போட்டு நீ தருவாய் நீலவே காஷ்மீர் பட்டு என் கன்னத்தில் போட்ட கோலம் அதானே பெரிய காதல் பாலம். அத்தான் என்றாவது ஒரு நாள் நான் சாவேன். சாகவே உனக்கு காத்திருப்பேன். அது மட்டும் தான் கண்ணுக்கு கண்ணாகி கானகத்து வண்டாகி தேர்முல்லை செண்டாகி உனக்கு நானாகி எனக்கு நீயாகி ஒன்றுபட்டு என்பமா இருக்க வேண்டும். அத்தான் எனக்கு இந்த நல்ல நேரத்துல நான் மட்டும் உனக்கு கேட்க போறேன். இல்லைன்னு மறுத்து பேசவே கூடாது. அப்படி என்றால் உனக்கு என்ன வேண்டும் கேள் பார்க்கலாம். அத்தா நாட்டுக்காரி இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக வந்து விட்டார் என்று நாட்டு மக்கள் எல்லோரும் கேவலமா பேசுறாங்க. அத்தா பேசுறாங்க. அத்தா நாட்டு மக்கள் யாரும் பேசாது இருக்கணும்னா இந்த நாடு முழுவதும் என் பேர்ல உயிர் சாதனை எழுதி வைக்கணும். இன்று நாட்டு சொந்தக்காரி நான் இருக்கணும். என்ன சொல்ற? அப்படியா? வருகின்ற வெள்ளை